மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்தவரை இவங்க பயம்னா என்னன்னு தெரியாது. அதாவது அங்கே போய் முட்டிட்டு வா அப்படின்னா முட்டிடுவாங்க. அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, இவங்க எல்லாமே பேசுனதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டேனே அப்படி அந்த டைமில் பேசிடக்கூடாதோ என்னமோ அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. எந்த விஷயத்தையுமே ஒரு அக்ரெசிவாக இருப்பாங்க, வெளியே தெரியாது. இவங்க அக்ரெஷன் வந்து வெளியே தெரியாது. இன்னும் வந்து அதிகப்படியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எண்ணங்களில் அதிகப்படியான எண்ணங்கள் யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு தான் இருக்கும். அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும் பிடிவாதமாக அப்படியே நிற்பாங்க. தலைமை பொதுவாக அந்த பண்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா மேஷத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். அதான் சொல்லுவோம், செவ்வாய் கனெக்ட் ஆச்சுன்னா தலை கணம் பிடிச்சி ஆடாத அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்னென்னா அந்த பலம்ங்கிறது ஈஸியாக நடந்துடும். நான் என்ன சொல்லணும் அதுதான் நீ செய்யணும், மாற்றிலாம் செய்யக்கூடாது. நான் என்ன சொல்லணும் அதுதான் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு பொதுவாகவே அந்த மேஷத்துக்கான இயல்பான குணம் பெரிய அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் அக்ரெஷனை வந்து கொடுக்கும். இப்போ மேட்ரு என்னென்னா ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு குரு பயிற்சி அடைகிறார். மூணாம் இடம்னா மனசு, மூணாம் இடம்னா இரத்த நாணங்கள், மூணாம் இடம்னா தோள்பட்டை, மூணாம் இடம்னா கோள் சொல்லுதல், மூணாம் இடம்னா கம்யூனிகேஷன், மூணாம் இடம்னா இளைய சகோதரன் அல்லது சகோதரி. இப்போ குரு வந்து இந்த இடத்துக்கு வராருன்னா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இப்போ தோள்பட்டையில் ப்ராப்ளம் வரலாம், இளைய சகோதரன் சகோதரருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஆனால் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். சகோதரிக்கு கல்யாணம் ஆகும், சகோதரனுக்கு கல்யாணம் ஆகும். சண்டை போட்டு நீ உனக்கு எனக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. மனசுங்கக்கூடிய ஸ்தானமே குரு தான், மூணாம் இடம் தான். அப்போ மனசில் நல்ல எண்ண ஓட்டங்கள் வரும், ஆன்மீக சிந்தனைகள் நல்லா இருக்கும், எல்லாருக்கூடிய அந்யோன்யத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாவகமாக அமைகிறது. அப்போ அந்யோன்யம் யாருக்கு நடக்கும்? மூணாம் இடம். மனசு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் அவங்க கூட சேரணுங்கிற எண்ணம் வரும். மனசு வந்து சரியா இல்லைன்னா நீங்கள் என்ன பேசினாலும் சரி அப்புறம் பேசலாம்னு சொல்லி போயிடுவோம். என்னதான் அவங்க வந்து பாசத்தை வந்து டின்னு கணக்கில் லிட்டர் கணக்கில் கொட்டினாலும் நம்ம எடுத்துக்கிற அந்த வாளி வேணுமே, அது வாளி இல்லைன்னா எப்படி முடியாது. இப்போ அந்த வாளிங்கிறது உருவம், மனசு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும், எல்லாமே ஈஸியாக. இன்னொன்று ஆன்மீக எண்ணங்கள் பயங்கரமாக இருக்கும், அறிவு பயங்கரமாக இருக்கும். குருன்னாவே அறிவு தான், ஞானம் தான். ஒரு சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் உருவாகணும்னா குரு நல்லா இருக்கும். இப்போ மூணாம் இடத்துல போய் மேஷத்தில் பிறந்த பல பேர் ஆடிட்டராக மாறுவாங்க, மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு கல்யாணம் ஆகும், மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஸ்நேகம் வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் இருக்கீங்களோ வேற ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். டேட்டா சம்மந்தப்பட்ட செக்டாரில் பெரிய பிளேஸ்மெண்ட்டுக்கு மேஷம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு மாறுறது புதன் வீட்டுக்கு. நியூரோ சயின்ஸ் படிக்கணும்னா இப்போ மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாஸ்டர் டிகிரி நியூரோ சயின்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு இஎன்டி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று ஒன்றொன்னா நேவிகேட் பண்ணி பார்த்தோன்னா குருவினால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த குரு பார்வை என்ன பண்ணுது, 7ஆம் இடத்துக்கு நேரடியாக பார்வை பலத்தை கொடுக்குது. அப்போ நிறைய ஆண்களுக்கு, மேஷத்தில் பிறந்த நிறைய ஆண்களுக்கு அருமையான கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பெண்களுக்கும் இயல்பாகவே ஏற்படும். பட் அட் சேம் டைம் என்னென்னா அவங்களோட குணம் வந்து ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய குணமாக இருக்கும். அந்த ஆணுடைய குணம் கொஞ்சம் ஆதிக்கமாக இருக்க மாதிரி. நிறைய பேருக்கு இப்போ 2ஆம் குழந்தை பிறக்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாங்க, பிறக்காமல் இருக்கும். இப்போ குழந்தை பிறக்கும், தங்கமான பொன் குழந்தையாக பிறக்கும். குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால வித்யாலக்ஷ்மி, வித்யா, ஸ்ரீ வித்யா, இந்த மாதிரி கலைவாணி, இந்த மாதிரி பெயர் கொண்ட ஆட்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று நிறைய பேருக்கு இப்போது வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பிராப்தம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு, ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் உங்கள் ராசி லக்னத்துலேருந்து அதுதான். இப்போ 3ஆம் இடத்துல நேரடி பார்வை 9ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி ஒன்று சேரும். பூர்வீக சொத்துக்களில் பஞ்சாயத்துக்கள்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த பஞ்சாயத்துக்கள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு சொத்துக்கள் உங்கள் பேரில் வரக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் பட்டப்படிப்புகள், மேல் படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. நிறைய உங்கள் குழந்தைகள் வெளியூர் போவாங்க, வெளிநாடு போவாங்க, செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பாதிகள் இருக்கும், அது பேசிக்கலாக கிளியர் ஆகும். இப்போது பார்த்துக்க வேண்டியது எங்கேன்னு காட்டினா கால் முட்டி கவனமாக இருக்கும். ராகு கன்ஜங்ஷன் 11ஆம் இடத்துல கனெக்ட் ஆகுது. அப்போ விட்டமின் டெஃபிஷியன்சினால் சில விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த முற்றி மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம், அது சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக லிகமெண்ட், ஜவ்வு, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி ஆப்ரேஷன் நடந்துருச்சு, ஐ எம் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபுல்லி ஃபிட் ஆகிடுவாங்க. நான் குரு பார்வை டைரெக்டாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால இப்போ ஃபிட் ஆகிடும். வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷையை பேசக்கூடிய நண்பர், அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம்
இப்போ மறுபடியும் பேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயங்கரமான எதிரி, அவனை பார்த்தா வாழ் இல்லாமல் நான் அவனை போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இனிமேல் எல்லாமே கிளியராக இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஈஸியாக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றது. ஆனால் இது வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக மாறாமல் பார்த்துக்கொள்வது நம்ம சைட்லேருந்து அது எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த திருட்டு எப்படிப்பட்ட திருட்டுன்னா அறிவு திருட்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வேறு யாராவது வந்து தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஏதாவது வச்சுருப்பீங்க, பென் ட்ரைவு இல்லை உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் பாஸ்போர்ட்லாம் அவன் தூக்கிடலாம், பாஸ்வேர்டு உங்களது எடுத்துடலாம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், ஒரு பெரிய பணத்தை கொடுத்துட்டு போராடி அப்புறம் திரும்பி வாங்குற மாதிரி இருக்கும், ரெண்டுமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கையிருப்பு பணம் கெட்ட விஷயங்களுக்கு போய் செலவாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆனால் மேஷராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாவே மனசு கிளியர் ஆகும். 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு ஜாதகனுக்கு நல்லா இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கும்னு அர்த்தம். விச் மீன்ஸ் உங்கள் செல்லு டவருக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ செல்லேருந்து டவருக்கு கனெக்ஷன் இல்லைன்னா ஃபோன் கால் வராது, ஃபோனும் போகாது. அப்போ இங்கே கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த பயமோ தேவையில்லாத ஒரு அச்சமோ ஐயமோ அவசியமே கிடையாது. மேஷத்துக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நல்லது தான் நிறைய நடக்குது. அதாவது உங்கள் ஃபேமிலியில் நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ இந்த டைம் பீரியட் நடக்குதுங்கிறது பெரிய யோகம். நிறைய பேர் சுய தொழில் தொடங்கக்கூடிய பார்க்கும். ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக ட்ரமாட்டிக்காக அருமையாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதை வச்சு நம்ம சில பேர் கல்யாண கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுவாங்க. சில பேர் இந்த ஸ்டேஜ் டெக்கரேட்டர்ஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் ஒரு பொட்டிக் வச்சு நடத்தலாமா அப்படிங்கக்கூடிய ஸ்தானம். சில பேர் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு புதுசாக வியாபாரம் தொடங்கலாமாங்கிற எண்ணம். சில பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சுது. ஸோ தொழில் தொடங்குறக்கும் இப்போ டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்படி கூட்டி வெளிச்சம் பார்த்தாலும் சரி மேஷத்துக்கு அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். பலன்கள் சொன்னீங்க, பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு? முதல் விஷயம் 3ஆம் இடத்துக்கு குரு வரான்னா 100% போக வேண்டிய இடம் குருவாயூர். குரு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக கனெக்ட் ஆகக்கூடிய டிகிரிஸில் தான் இது கனெக்ட் ஆகும். புதன் வீட்டுக்கு போகிறாருன்னா குருவாயூர் கிருஷ்ணனை பார்த்து வரலாம். முடியலையா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கார் கர்நாடகாவில், அவரை போய் பார்த்துட்டு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் ஒரு 75% சூப்பராக இருக்குது. பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்த்தா 80% சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் எவ்வளவு சதவீதம் உங்களுக்கு குரு பயிற்சி? இன் ஜென்ரலே 80% நல்லா இருக்கு. மேஷத்துக்கு வந்து 80% நல்லா இருக்கு. இப்போ மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருது, அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு. 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இது குரு பயிற்சி? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறங்கிற நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பிராப்தம் இருக்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்போ குழந்தை பிராப்தம் இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். ஃபேமிலி இனிமேல் செட் ஆகிடும், பணத்தட்டுப்பாடு இருக்காது. இனிமேல் என் வண்டி நான் கரெக்டாக ஓட்டுவேன் அப்படிங்கிற நிலைமை, யார் மேலேயும் போய் டிபெண்ட் ஆகாமல் ஒருத்தர்கிட்ட போய் கையேந்து நிற்காமல் அந்த ரூட் வந்து பர்ஃபெக்டாக கிளியர் ஆகிடும். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எதை எடுத்துக்கிறது எதை விடுறது, இந்த கன்ஃபியூஷன். அது விடுபட்டு போயிருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த கன்ஃபியூஷன். இனிமேல் அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கூடிய ஸ்தானங்களில் குரு வந்து உட்காரும் பொழுது கிளாரிட்டி இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால அந்த கிளாரிட்டிங்கிறது பொதுவாக வரும். அதனால் பொதுவாகவே நிறைய பேருக்கு அவங்க தேவையான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் பிறந்த பேர் பிறந்திருப்பாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் மெடிசனில் சீட்டு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் ஆருக்கு சீட்ஸ் இருக்குது, யூபிஎஸ்சி இப்போ லோக்கல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வீசஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ மோரர்லெஸ் 3 நட்சத்திரங்களுக்கும் நல்லா இருக்குது. பார்த்துக்க வேண்டியதுங்கிறது நரம்பு, ரத்த நாணங்கள், இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது.